ஸ்ரீ ரமண மகர்ஷி அப்படின்னு பாலகுமாரன் எழுதிய புத்தகத்தில் போன வாரம் முதல் இந்த அத்தியாயத்தை பார்த்தோம். இது செகண்ட் பேராகிராஃப் செகண்ட் அத்தியாயம் முதல்ல முடிக்கிறச்சு. அதில் மிகப்பெரிய அறிவாளிகள் கூட மரணம் பற்றி யோசிக்க விரும்ப மாட்டார்கள். 16 வயது வெங்கட்ராமன் அதை தேடி அறிய விரும்பினான். பளிரென்ற ஒரு பயம் வந்தது. செத்துப்போய் விடுவோமோ? உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் பயம் பதற வைத்தது. பரவாயில்லை போ, அவன் மரணத்திற்கு தயாரானான் அப்படின்னு முடிஞ்சுது. அதுலேருந்து இந்த 2வது பேராகிராஃப் ஆரம்பிக்கிறது. அதை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். பயம் பெரிதாயிற்று. விலக்க வேகமாக பற்றி கொண்டது. உட்கார முடியவில்லை. வேண்டாம் என்று உதறி எழுந்து விடலாமா? மனம் பின்னடைந்தது. இல்லை, விடமாட்டேன். என்ன என்று தெரியாமல் விடமாட்டேன். இறந்து போவது என்றால் என்ன? இறந்து போவது என்றால் நீட்டி படுக்க வேண்டும். அவன் சற்றென்று காலை நீட்டி படுத்து கொண்டான். உடம்பை விரைப்பாக்கினான். இப்பொழுது உடம்பு செத்துவிட்டது. இந்த உடம்புக்கு மரணம் வந்துவிட்டது. நான் இறந்து விட்டேன். கொண்டு போய் தகனம் செய்ய போகிறார்கள். அண்ணாதான் மறுபடியும் நெருப்பு சட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும். ஆடி ஆடி தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து விறகு அடுக்கி கொளுத்தி விடுவார்கள். இந்த உடம்பு மெல்ல மெல்ல நெருப்பு பட்டு சாம்பலாகிவிடும். ஒன்றுமே இருக்காது. உடம்பு காணாமல் போய்விடும். எது இருப்பதால் நான் இருக்கிறேன்? எது இருப்பதால் நான் படுத்திருக்கிறேன்? எது இல்லாது போனால் நான் இறந்து விடுவேன். வெங்கட்ராமன் உற்று ஆய்ந்து எது இருக்கிறது என்று பார்த்தான். அவனது மூச்சில் மாறுதல் ஏற்பட்டது. மனம் அடங்க மூச்சும் அடங்கும். மூக்கிலிருந்து 1 அடி தூரம் வெளிவருகின்ற காற்று மெல்ல சுருங்கிற்று. உள்ளுக்குள் ஆழ்ந்து எது இருக்கிறது என்று பார்க்க மூச்சு விடுவது மூக்கின் எல்லை வரை இருந்தது. இன்னும் ஆழ்ந்து எது இருக்கிறது, எதை இழந்தால் மரணம் என்று உற்று பார்க்க மூச்சானது மேல் மூக்கு வரை நின்றது. அட, இதோ இந்த இடத்தில்தான் ஏதோ இருக்கிறது. அதனுடைய இருப்பால் தான் உடம்பின் எல்லா விஷயங்களும் ஆடுகின்றன. இன்னும் உற்று பார்க்க மூச்சானது வெளியே போகாமல் தொண்டைக்குழியிலிருந்து நுரையீரலுக்கு போயிற்று. நுரையீரலிலிருந்து தொண்டைக்குழிக்கு வந்தது. தொண்டைக்குழியிலிருந்து நுரையீரலுக்கு போயிற்று. இன்னும் உற்று ஆழ்ந்து பார்க்க வெங்கட்ராமன் உடம்பு வேகமாக விரைத்தது. உடம்பில் உள்ள மற்ற புலன்கள் தானாக ஆதிக்கம் இழந்தன. இரத்த ஓட்டம் வேறு மாதிரியான கதிக்கு போயிற்று. இறக்கும்போது ஏற்படும் விரைப்புத்தன்மையும் உடம்பில் சற்றென்று ஏற்பட்டது. அவன் அந்நியமாக நின்று வேடிக்கை பார்த்தான். மூச்சானது இப்பொழுது மெல்ல நுரையீரலில் இருந்து சிறிது தூரம் வெளிப்பட்டு மறுபடியும் நுரையீரலுக்குள் போயிற்று. மூக்குக்கு அருகே, தொண்டைக்கு அருகே வராமல் மூச்சுக்குழாய் அருகே சிறிது தூரம் போய்விட்டு மறுபடியும் பின் திரும்பியது. மூச்சு இருந்தது, ஆனால் முழுவதும் இல்லாமல் காலையில் கொம்பு ஒன்றை போல அதே அளவுடன் சிறிய வளவுடன் மூச்சு சில அங்குலம் எகிரி மறுபடியும் நுரையீரலுக்கு வந்தது. மனம் அடங்க மூச்சும் அடங்கும். மூச்சு அடங்க மனமும் அடங்கும். காளையின் 2 கொம்புகளாக மூச்சு அசைந்து கொண்டிருந்த போது சட்டென்று உள்ளுக்குள் பேரொளி ஒன்று தோன்றியது. தாங்க முடியாத அதிர்ச்சி வந்தது. 2 மூச்சுக்கும் நடுவேயும், காளை கொம்பு 2க்கும் நடுவேயும் ஏதோ ஒன்று பிரகாசமாக ஆடியும் ஆடாமலும் அசைந்தும் அசையாமலும் பொலிவோடு நின்று கொண்டிருந்தது. எண்ண ஓட்டங்கள் சில் என்று நின்றன. அந்த பேரொளி எண்ணத்தை விழுங்கியது. எண்ணம் விழுங்கப்பட நான் என்கின்ற அகந்தையும் உள்ளே விழுங்கப்பட்டது. நான் என்கின்ற எண்ணம் காணாமற் போக பேரொளி தானாகி வெங்கட்ராமன் கிடந்தான். இதுவே நிரந்தரம், இதுவே முழுமை, இதுவே இங்கே இருப்பு,
இதுவே இங்கு எல்லாமும், இதுவே முதன்மை, இதுவே சுதந்திரம், இதுவே பரமானந்தம், இதுவே பூமி, இதுவே பிரபஞ்சம், இதுவே அன்பு, இதுவே கருணை, இதுவே அறிவு, இதுவே ஆரோக்கியம், அனைத்தும் இடங்களிலும் நீக்கமற நிறைகின்ற அற்புதம், இதுவே எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. மூடிய கண்களில் பெரிய வெளிச்சம், மூடாத காதுகளில் ரீங்காரம், உடம்பு முழுவதும் புல்லரிக்க வைக்கும் தகதகப்பு, புத்தியில் ஒரு திகைப்பு, உள்ளங்காலில் ஒரு சுகவேதனை, ஆசனமாய் இழுத்து சுருங்கிக் கொண்டு கழுத்து வரை ஒரு சக்தியை தள்ளி அனுப்புகிறது. முதுகுத்தண்டில் ஒரு குடையல், நெஞ்சு துடிப்பில் நிதானம், இருதயத்தில் அழுந்திய கனம், தொண்டையில் ஒரு சுழல், நெற்றியில் ஒரு குறுகுறுப்பு, உச்சி மண்டையில் ஒரு அக்னி. ஆஹா ஆஹா, எல்லா இடத்திலும் எல்லா உயிரிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறதே, அதுவே அதுவே. வெங்கட்ராமனின் மனம் மெல்ல மெல்ல விழித்து கொண்டு அலறியது. உணர்வு மீண்டும் திரும்ப அரை மணி நேரம் ஆயிற்று. வெங்கட்ராமன் எழுந்து சப்பனமிட்டு உட்கார்ந்து கொண்டான். எதிரே இருந்த சுவரை பார்த்து வெறுமன அழுதான். பிறகு காரணமின்றி சிரித்தான். மீண்டும் அழுதான். எழுந்து நின்று சுவர் மூலையில் சாய்ந்து கொண்டான். தள்ளாடி வாசல் நோக்கி நகர்ந்தான். வேகமாக தாவி ஏறும் மாடிப்படி அன்று பார்க்க பயமாக இருந்தது. உருண்டு விழுந்து விடுவோமோ என்ற பயம் தோன்றியது. என்ன நடந்தது எனக்கு? என்ன நடந்தது எனக்கு? ஒவ்வொரு படியாக மெல்லே இறங்கி வந்தான். உள்ளே இருப்பது நான், அதுதான் நான். ஒரு படி இறங்கினான். இந்த உடம்பு நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல, என் சக்தி நான் அல்ல, என் மனம் நான் அல்ல. ஒவ்வொரு படி இறங்கும் பொழுதும் அவனுக்குள் தெள்ள தெளிவாக விஷயம் புரிந்தது. உள்ளே பேரொளியாக சுடராக இருக்கிறதே, அதுவே நான். அதுவே எல்லார் உள்ளும் எனக்குள் இருப்பதே எல்லா இடத்திலும் இருக்கிறது. நான் தான் அது. நான் தான் சித்தி, நான் தான் சித்தப்பா, நான் தான் அண்ணா, நான் தான் தெருநாய், நான் தான் வண்டு, நான் தான் பசுமாடு, நான் தான் மாடப்புறா, நான் தான் எல்லாமும். ஒருமை எப்படி பன்மையாகும்? இது மிகப்பெரிய தவறு. நான் என்பது எல்லா விதமாகவும் விளங்கி இருக்கின்ற போது, எல்லாமும் பிறந்து இருக்கிற போது, எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? ஒருமை எப்படி பன்மையாகும்? 10வது படியில் இறங்கி நின்றான். மாடிப்படி திரும்பினான். சிரித்தான். இதை யாரிடம் போய் சொல்வது? இப்படி நடந்தால் என்ன அர்த்தம் என்று எவரிடம் விளக்கம் கேட்பது? நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு ஏதோ நடந்தது, அது சரியாக நிகழ்ந்ததா? தூக்கமா, பிரமையா, அல்லது உள்ளுக்குள் இருப்பது தான் வெளிப்பட்டதா? அவன் இறங்கி நடந்து கோயிலுக்கு போனான். மதுரை சுந்தரேஸ்வரரை பார்த்து கைகூப்பினான். அந்த கைகூப்பலில் நன்றி இருந்தது, நெகிழ்வு இருந்தது, சந்தோஷம் இருந்தது, அமைதி இருந்தது, அன்பு இருந்தது. ஒரு ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடிற்று. எல்லாம் கரைந்து மனம் முழுவதும் ஒன்றாகி அவன் மறுபடியும் சுவாமியை நமஸ்கரித்தான். மறுபடி போய் அவ்விதமே ஆழ்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும், அல்லது படுத்து அந்த அனுபவத்தை மறுபடியும் அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றியது. மீண்டும் நீங்கள் வரணும் என்று மதுரை சுந்தரேஸ்வரரை கைகூப்பி இறைஞ்சினான். ஊர் முழுதும் சுற்றிவிட்டு வீடு திரும்பும் பொழுது காலியான பாத்திரம் ஒன்றை போல வெங்கட்ராமன் நடந்தான். அந்த பாத்திரம் நிரம்ப இறையருள் காத்திருந்தது. தன்னை சுத்தம் செய்து கொள்வது என்பது எல்லோருக்கும் நடப்பதில்லை, வெகு சிலருக்கே நிகழ்கிறது. அப்படி நடந்தவருக்குத்தான் ஞானி என்றும் மகான் என்றும் பெயர்.
வெங்கட்ராமன் என்கின்ற அந்த 16 வயது இளைஞன் பிறகு ஸ்ரீ ரமண மகரிஷி என்று அழைக்கப்பட்டார். பகவான் என்று கோடிக்கணக்கானோர் அவரை வணங்கினார்கள். வெங்கட்ராமன் பிறந்த ஊர் திருச்சுழி. ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு அடங்கிய சிறிய ஊர். சுற்றிலும் பொட்டல் காடு, வானம் பார்த்த பூமி. ஆனால் அங்கே அழகான சிவன் கோயில் ஒன்று இருந்தது. உலகில் பிரளயம் ஏற்பட்ட போது சிவன் சூலத்தால் ஒரு பள்ளம் ஏற்படுத்த பிரளயம் சுழித்து கொண்டு அந்த பள்ளத்திற்குள் மறைந்தது. பிரளயம் சுழித்து மறைந்ததால் அது திருச்சுழி. வெகு காலத்திற்கு பிறகு அதே சுழியிலிருந்து பிரளயம் ஒன்று வெளிப்பட்டது. அது அன்பு பிரளயம், ரமணானுபவம். அது பொங்கி எழுந்து உலகையெல்லாம் நனைத்தது. இதோட இந்த 2வது அத்தியாயம் முடிகிறது. இந்த 2வது அத்தியாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கா. இதோட 2வது அத்தியாயம் முடிகிறது. இதுக்கு தொடர்ச்சியான 3வது அத்தியாயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். வழக்கம் போல் நீங்கள் நிச்சயமாக நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.